வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, ஓடி ஓடி வாழ்க்கையில உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்களோட வயதிற்கும் நீங்கள் தூக்கி சுமக்கும் பொறுப்புகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். சிறு வயதிலே பெரிய பொறுப்புகளையும் பெரிய லட்சியங்களையும் கொண்டவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கையில கோடீஸ்வரனாகக்கூடிய வாய்ப்புகள் எப்படி வரும், எந்த துறையில் வரும், யார் மூலமாக வரும், எந்த வழியில் வரும் அப்படின்றத பார்க்க போறோம் இன்றைய பதிவுல. எப்படி எதிர்பாராத விபத்துகளும் கஷ்டமும் நஷ்டமும் வருகிறதோ அப்படித்தான் அதிர்ஷ்டமும் யோகமும் வரும். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை பார்க்க போறோம். பதிவா ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல சனிவானுடைய வக்கர பயிற்சி பலங்களாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இங்க கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, ரிஷபராசி என்றாலே ராசிநாதன் சுக்கிர பகவான். ரிஷபராசிக்காரங்க உழைப்புக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி. அப்படிப்பட்ட உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரனே 5ஆம் வீடான கன்னியில் போய் நீசம் அடைகிறார். அங்கதான் பலம் இழக்கிறாரு. அப்போ எங்க உங்களுடைய வாழ்க்கை இழப்பீர்கள், எங்க கோட்டை விடுவீர்கள்னா, காதல் போன்ற விவகாரத்துல பிரச்சனைகள் வரும். காதல் போன்ற விஷயத்துல பண இழப்பு, பொருள் இழப்பு, நேர இழப்பு ஏற்படும். பிள்ளைகள் மூலமாக எதிர்பார்த்த நன்மையும் ஆதாயம் பெறுவது சிக்கல் ஏற்படும். உயர்கல்வி, உயர்ந்த படிப்பு படித்தாலும் அதில் பெரிய விதமான ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு இருக்காது. புதிய முயற்சியில் எடுத்து நீங்க ஒரு கற்பனை அல்லது பெரிய விஷயத்தை எதிர்பார்த்து கையில் இருக்கும் சிறிய விஷயத்தை இழந்துருவீங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனம் தேவை. சரி, இப்போ உங்களுக்கு லாபஸ்தானம் என்றால் 11ஆம் வீடு. ரிஷபத்திற்கு 11ஆம் வீடு எதுன்னு கேட்டா அது மீனம். அதற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் உங்களுடைய ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீடான கடகத்தில் உச்சமடைகிறார். அந்த 3ஆம் வீடுங்கிறது சிறுதூர பயணங்களை குறிக்கும். அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு தகவல் தொடர்பு துறை, இந்த ஐடி சம்பந்தமான துறைகள் மற்றும் வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் மற்றும் இந்த போனு, இன்டர்நெட்டு, கம்ப்யூட்டரு சம்பந்தமான தொழில்துறைகள், மேலும் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை, டிராவல்ஸ் வச்சு நடத்துறது போன்ற துறைகள், இதற்கு அடுத்தபடியாக கார்மெண்ட்ஸ், டெய்லரிங் சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் விவசாயம் சம்பந்தமான உணவுப் பொருட்களை இம்போர்ட் அல்லது எக்ஸ்போர்ட் பண்றது, அதே போல ஜவுளி சம்பந்தமான விஷயத்துல இம்போர்ட் அல்லது எக்ஸ்போர்ட் பண்றது, வெளியிலிருந்து ஒரு பொருளை இறக்கி வியாபாரம் பண்றது போன்ற விஷயங்கள், கட்டுமான துறைகள்ல முதல்ல மூலப்பொருட்கள், அதாவது சிவில் கட்டுமான துறைகள்ல மூலப்பொருட்களை இறக்குமதி ஏற்றுமதி பண்றது போன்ற விதத்தின் மூலமாக இந்த துறைகளில் எல்லாமே நீங்கள் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது வாழ்க்கையில் ஒரு நாளாவது திடீரென்று உங்களுக்கு கோடிசனாகிற அளவுக்கு ஒரு வியாபாரம், ஒரு லாபம், ஒரு வேலையில ஒரு முன்னேற்றம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். இதுவே அரசு வேலைக்கு நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில பிறந்த உங்களுக்கு இந்த அரசு வேலை சம்பந்தமான விஷயத்துல ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல மற்றும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல, இதற்கு அடுத்தபடியாக போக்குவரத்து துறைகள்ல அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே போல பேங்க் சம்பந்தமான விஷயத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த துறையில் தாராளமா நீங்க முயற்சி பண்ணலாம். மேலும் உங்களுடைய ரிஷபராசிக்கு 11ஆம் இடம் மீனத்திற்கு அதிகாரம் குரு பகவான் மகரத்தில், அதாவது ரிஷபத்திற்கு 9ஆம் இடம் மகரத்துல நீசம் அடைகிறார். அங்கதான் பலம் இழக்கிறார். சோ உங்களுக்கு தந்தையின் மூலமாக பெரிய அளவு சப்போர்ட் இருக்கா, தந்தை வழி உறவுகள் மூலமாக ஒரு பணத்தை எதிர்பார்க்கறீங்க, ஒரு சொத்தை எதிர்பார்க்கீங்கன்னா அதில் கிடைப்பதில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். அதனால முக்கியமான ஒரு முடிவுகளை உங்களுடைய சுய முடிவில் எடுப்பது உங்களுக்கு ரொம்ப 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 உங்களுக்கு நல்லதுங்க. சோ இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு எந்த வயதில் அந்த யோகம் கிடைக்கும், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, ஒரு லாட்டரி டிக்கெட் கிடைக்கிறது, ஒரு புதையல் கிடைக்கிறது, ஒரு ட்ரேடிங்ல, ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு லாபம் கிடைக்கிறது, புதிய சொத்துக்கள் கிடைப்பது, ஸோ இது எந்த வயதுல கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 27 வயது மற்றும் 35 வயது மற்றும் 42 வயது, மேலும் 58 வயது, இந்த வயது காலகட்டங்களில் நீங்கள் கூடி சொன்னக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். அதே நேரத்தில் திசா புத்திகள் என்று உங்களுக்கு எடுத்துக்கொண்டால் கண்டிப்பா அந்த ராகு திசையில் சுக்கிர புத்தி காலகட்டங்கள் மற்றும் குரு திசையில் சனி புத்தி காலகட்டங்கள் மற்றும் உங்களுக்கு புதன் திசையில் சுக்கிர புத்தி காலகட்டங்கள், இந்த ஒரு காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு கோடீஸ்வரனாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏராளமான முறையில சத்தியமா கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திங்க, விட்டுறாதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தெரியும், தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது நிற்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.